ஆணிலிருந்து பெண். மனித தோற்றம் தொடர்பாக பலவிதமான கொள்கைகள் காணப்படுகிறது. இந்த கொள்கைகளில் கூட்டு கொள்கை இன்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் சிறப்பு பரப்பு கொள்கையாகிய கத்தர் உலகத்தை படைத்தார் என்ற கொள்கை இன்று வரை நிராகரிக்கப்படவில்லை. சரி, படைப்பு கொள்கையை அறிய வேதாகமத்தை புரட்டினால் படைப்பு கொள்கை தொடர்பாக 2 விதமாக உள்ளது. விளங்கிக் கொள்ள சற்று சிரமமாய் இருப்பது என்பது உண்மையே என்றாலும் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள அனைத்துக்கும் ஏதாவது ஒரு மறைபொருள் உண்டு என்பதும் சில மாதங்களின் முன்னர் ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு அம்மையாரிடம் உரையாடி கொண்டிருந்தேன். அவரிடம் படைப்பு சம்பந்தமாக உரையாடிய போது அதில் ஆதாமின் விழா என்பதிலிருந்து எப்படி ஏவாளை உருவாக்க முடியும், இது சாத்தியப்படாதென்று அந்த அம்மையார் புன்னகையுடன் பதிலளித்தார். 2ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கருதி அவன் விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியில் ஆணின் குரோமோசோம் XX என இருந்தது. கடவுள் ஆணின் குரோமோசோமின் ஒரு பகுதியை எடுத்தார். ஆதலினால் XX ஆக இருந்த ஆணின் குரோமோசோம் XY ஆக மாறிவிட்டது. ஆணின் குரோமோசோமில் ஒரு பகுதியில் இருந்து கடவுள் பெண்ணை XX ஆக உருவாக்கினார். எனவே பெண்ணே குழந்தைகளை பிரவேசிக்க வேண்டியுள்ளது என்றார். நான் ஆச்சரியம் அடைந்தேன். அதுக்கான அந்த விளக்கத்தை படத்தை, இந்த குரோமோசோமான படத்தை இந்த காணொலியோடு இணைத்துள்ளேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுவது போல புருஷனும் ஸ்திரியினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.